ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்லேயே கார்ன்ஃப்ளவர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போமா. நிறைய பேர் நம்மளோட ஹோம்மேட் மைதா ரெசிபி போட்டிருந்தப்ப கார்ன்ஃப்ளவரும் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம வாங்குகிற அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு ப்ளீச் பண்ணி தான் அந்த வெள்ளை கலருக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ அது வந்து வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதில், ப்ளஸ் இந்த கெமிக்கல்ஸோட பாதிப்பும் அதில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வீட்லேயே செய்கிறது ஆரோக்கியமாக இருக்கும். இதை வந்து நம்ம சூப் திக் பண்ணுறதுக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ தலைமுடிக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாம், நம்மளோட ஃபேஸ் பேக்கு அது எல்லாத்துலேயும் கூட இந்த கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம். இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு சோளம் எடுத்திருக்கேன்னா, இது நார்மல் சோளம் தான். இதில் நல்ல கொதிக்க தண்ணி விடுறேன். இந்த கொதிக்கிற தண்ணி விட்டால் தான் அது நல்லா சீக்கிரம் நமக்கு ஊறி கிடைக்கும். இது ஒரு 6 hours வரைக்கும் நல்லா ஊறட்டும். இப்போ இது நல்லா ஊறி ரெடியாக இருக்கு. இதை இப்போ நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு. ஒரு தடவை இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இதை நல்லா ஊட்டிக்கோங்க. இது நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். முதல்ல நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா இது சரியாக அரைப்படாது. ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை எடுத்து போட்டு அதில் இப்போ நம்ம அரைச்சதை நல்லா வடிகட்டிக்கலாம். ஒரு தடவை கம்ப்ளீட்டாக வடிகட்டினதுக்கு அப்புறமா இந்த பாக்கி இருக்கிறத போட்டு திரும்ப இன்னொரு தடவை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதுலேருந்து இந்த பால் கிடைக்கும் நமக்கு. ஒரு தடவைலேருந்து 2 தடவை நல்லா இந்த மாதிரி இதில் இந்த ஒயிட்டாக அந்த பால் வர்ற வரைக்கும் நம்ம இதை அரைச்சி திரும்ப அரைச்சி அந்த பாலை எடுத்துக்கலாம். இதில் தண்ணி வந்து நம்ம கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி ஊற்றி இன்னும் இருக்கிற அந்த பாலையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக இதில் இருக்கிற அந்த பால் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த தோலை தூக்கி போட வேண்டியது தான். இதனால நமக்கு எந்த யூஸும் கிடையாது. இதை வந்து நீங்கள் காம்போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா போடலாம், இல்லை வீட்டில் ஆடு மாடு இருந்ததுன்னா அதுக்கு சாப்பிட போடலாம். இதை இப்போ இன்னொரு தடவை நம்ம வடிகட்டிக்க போகிறோம். நல்ல மெல்லிஸாக இருக்கிற இந்த மாதிரி சல்லடையிலையோ இல்லை ஒரு காட்டன் துணியிலையோ போட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சிருக்கிறத திரும்ப இன்னொரு தடவை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி உயரமான பாத்திரத்தில் நம்ம இந்த பாலை ஊற்றி வச்சோம் அப்படின்னா அது கீழே நமக்கு நல்லா படிஞ்சு கிடைக்கும். நமக்கு அதை வடிகட்டுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஒரு பாட்டில்லையோ இல்லை பாத்திரத்துலையோ எதில் வேணாலும் நம்ம இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். பால் ஃபுல்லும் கீழே செட்டில் ஆகிட்டு நமக்கு மேலே தண்ணியாக நிற்கும். அந்த மாதிரி வர்றப்ப நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னு சொன்னால் புளிச்சு போய்டும் அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுடுங்க. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ எடுத்து வடிகட்டிக்கலாம். இதை வெளியில் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே வச்சிங்கன்னா இது இன்னும் புளிக்க ஆரம்பிக்கும். சோளம் உங்களுக்கு 2 விதமாக கிடைக்கும். இந்த மாதிரி பாப்கார்ன் சோளமாகவும் கிடைக்கும், இன்னொன்று கொஞ்சம் தட்டையான சோளமாகவும் கிடைக்கும். நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த சோளத்தோட ஊறுற டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். 1 நாள்லேருந்து 1.5 நாள் வரைக்கும் கூட சில நேரம் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு அதை ஊற வைங்க. ஒருவேளை நீங்கள் அடுத்த நாள் அதை எடுத்து பார்க்குறப்ப அந்த இது வந்து நல்லா சாஃப்டாக இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியை வடிச்சிட்டு வேறு தண்ணியை வச்சு திரும்ப ஊற வைங்க. எப்போ அது சாஃப்ட் ஆகுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து இதை அரைங்க. அப்படி ஒருவேளை ஏதாவது ஒரு லைட்டாக புளிச்ச ஸ்மெல் வர்ற மாதிரி இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியை ஊற்றிட்டு களைஞ்சிட்டு திரும்ப தண்ணி பிடிச்சி வச்சுட்டுருங்க அந்த சாஃப்ட் ஆகிற வரைக்கும். இந்த சோளத்தை அரைச்சி மஞ்சள் கலரில் மாவாக கூட கிடைக்குது. அதை வச்சு கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அதில் வந்து சரியான ரிசல்ட் கிடைக்கல. இதை ஊற வச்சு செய்கிறதுல தான் கரெக்டான ரிசல்ட் வருது. நம்ம எடுத்து வச்சிருந்தது நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள். மேலே அந்த தண்ணியும் கீழே அடியில் அந்த மாவு மாதிரி இருக்கிறதும் நல்லா செட்டில் ஆகிருக்கு. இப்போ இந்த மேலே இருக்கிற தண்ணியை மாத்திரம் வடித்து எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம. இப்போ இந்த மேலே இருக்கிற தண்ணி ஃபுல்லும் நம்ம வடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு அகலமான தாம்பாளம் எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாளத்தில் இதை கொட்டி நல்லா நம்ம ஆற வைக்க போகிறோம். இந்த ப்ராசஸை நல்ல வெயில் இருக்கிறப்ப செய்யுங்க. அப்போ தான் இது வந்து நல்லா நமக்கு ஆறி கிடைக்கும், இல்லாட்டி புளிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 2-3 தாம்பாளம் எடுத்துக்கோங்க. நல்ல மெல்லிசு லேயராக ஒரு லேயர் இதை போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு சீக்கிரம் ஆறி கிடைக்கும். கொஞ்சம் திக்காக போட்டோம்னா அது வந்து காயறதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ளே அது புளிச்சிடும். நம்ம இதில் ப்ளீச்சு கெமிக்கல் எதுவும் சேர்க்காததுனால இது கொஞ்சம் எல்லோ கலராக தான் இருக்கும்.
இதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி போட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிவிட்டு மாடியில் வச்சு நல்ல வெயிலில் காய வச்சு எடுங்க. இது நல்ல வெயிலில் ஒரு 2லேருந்து 3 நாள் ஆகும் இது காஞ்சி கிடைக்கிறதுக்கு. காஞ்சி அப்படியே பழமாக வெடித்து வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்ல ஒரு அடி அடித்து நம்ம சலிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஹோம்மேட் கார்ன்ஃப்ளவர் ரெடி ஆகிடும். நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து நைட்டு வீட்டில் வெளியில் வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. காஞ்சிடுச்சு, இப்போ ஒரு பாதி அளவு காஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது. இதில் வந்து நீங்கள் காய வைக்கிறப்ப ஸ்மெல்லு வந்தது அப்படின்னா தூக்கி போட்டுடுங்க. ஊற வைக்கிறப்ப அந்த தண்ணியை மாற்றி ஊற வைக்கணும். அதே மாதிரி இதை வந்து இப்போ நம்ம வடிகட்டுறதுக்காக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அது அவ்வளோதான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா புளிக்க ஆரம்பிச்சிடும். இது நான் ஆல்ரெடி இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மாதிரி பேந்து வர்ற மாதிரி வந்துடும். இப்போ இதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட ஹோம்மேட் கார்ன்ஃப்ளவர் தயார். இப்போ நல்லா நைஸாகவே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் குறக்குறப்பு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு தடவை நல்லா இதை சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஹோம்மேட் கார்ன்ஃப்ளவர் தயார். இது வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் எதுலெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாத்துலேயுமே இதையும் யூஸ் பண்ணலாம். கலர் மாத்திரம் அந்த மாதிரி ஒயிட்டாக இருக்காது, கொஞ்சம் எல்லோயிஷாக தான் இருக்கும். இது இந்த ஹோம்மேட் கார்ன்ஃப்ளவர் மாவை நீங்கள் 2 மாதம் வரைக்கும் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஈரம் இல்லாத ஒரு கிளாஸ் டப்பாலையோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாலையோ நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். அது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த சம்மரில் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.